கடைசியில மரணத்துக்கு கூட இருந்தோம். கர்த்தர் கிருபையாய் எங்களை தூக்கி எடுத்தார். அவரை விசுவாசித்தோம். என்னைக்கு இரட்சகராய் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, விசுவாசித்தோம், அவர் எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி சாட்சியாக சகலத்திலும் ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடி இன்னைக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். தயவு செய்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று ஏசாயா 62வது அதிகாரம் சொல்லுகிறது. தயவு செய்து பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தின் நடுப்பகுதி, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசுக்கு தெரியும், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் பிசாசு சிறையிலே பாதாளத்திலே தள்ளுண்டு போவான். அவன் தள்ளப்பட்ட தூதன். எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிரியமானவர்களே. தயவு செய்து அவனுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்ச காலம்தான் ஆண்டவருடைய வருகை வரும், நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பிலே நம்ம பாதாளத்துக்கு தள்ளுண்டு போடப்படுவோம், பாதாளத்திலிருந்து நம்ம மேலே வரவே முடியாது என்பது பிசாசுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் அவன் மட்டும் போகிறது எப்படி, நம்மளோடு கூட சேர்ந்து நிறைய பேரை நம்ம பாதாளத்துக்கு இழுப்பன்னு சொல்லி தான் அந்த பாதாளத்துக்கு ஆள் சேர்க்கிறான். பாருங்க எவ்வளவு பொறாமை உள்ளவன். எனக்கு அன்பானவர்களே, அந்த தள்ளப்பட்ட தூதனாய் இருக்கிற அந்த வஞ்சக பிசாசுகளுக்கும் வல்லமை உண்டு. அது பொய்யான வல்லமை, மோசம் போக்குற வல்லமை, கொடுத்து கெடுக்கிற வல்லமை, ஆசை காட்டி மோசம் போக்கி தூண்டில புழுவை போட்டு மீனை பிடிக்கிற ஒரு வல்லமை. பிரியமானவர்கள், ஏமாந்து போகாதீர்கள். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இந்த உலகத்திலே அவனுக்கு அதிகாரம் இருக்கிறபடினாலே அவன் என்ன செய்கிறான், மனுஷரிடத்துல மிகுந்த கோபம் கொண்டு வந்ததுனால அநேகவரை அவன் வஞ்சிப்பான். அவ்வளவருமே பாதாளத்துக்கு கொண்டு வரதுக்கு துடிப்பான். இன்னைக்கு உலக மனுஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஊழியம் செய்கிறவர்களை காட்டிலும் பிசாசு செய்கிற ஊழியம் பயங்கரம். அவனும் ஆள் சேர்க்கிறான், பாதாளத்துக்கு ஆள் சேர்க்கிறான். அவன் தான் அதிவேகனமாக அவன் தன்னுடைய வேலையை செய்கிறான். பாருங்க, மனுஷர்களை பாதாளத்துக்கு இழுப்பது தான் அவனுடைய வேலை. அதுக்கு வேண்டி அவன் என்ன வேலையும் செய்கிறான். தூங்க மாட்டான், உறங்க மாட்டான், விழிச்சிருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யான். நம்ம ஆண்டவர் பரலோகத்துக்கு ஆளு சேருங்கள், சாட்சியாய் இருங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை விவரித்து பேசுங்கள், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், சுவிசேஷ அறிவிங்கள் சொன்னால் நாம் எங்கே என்ன ஊழியம் செய்கிறோம்? சோம்பலாக இருக்கிறோம். நாமவே சரியாக பர்ஃபெக்டாக இருப்பது கிடையாது. தயவு செய்து பிரியமானவர்களே, வசனம் தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிசாசு குறித்து நம்முடைய எதிராளி மனித பாதகன் கொலைக்காரனை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கேட்கிற நாம விழிப்புடன் விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எதிராளியாகிய பிசாசு போடுகிற தந்திரங்களுக்கு தப்புவிக்கப்பட்டவர்களாய் எதிர்த்து நிற்போமானால் நிச்சயமாக நம்ம தப்புவிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னு சொன்னால் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வாரானின்றி வேற ஒன்றுக்கும் வாரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் படவும் வந்தேன். உலகத்திலே 2 பேர் தான் உண்டு, அழிக்கிற சக்தி, காக்கிற சக்தி. காக்கிறவர் கடவுள், ஆண்டவர், இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அழிக்கிறவன் பிசாசு. அதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வாரானன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் பாதுகாக்கவும். இன்னைக்கு தெய்வ சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அந்த ஜீவனையே நமக்கு கொடுத்த தேவன் ஒரு சொட்டு இரத்தம் சரீரத்திலே இராதபடி நமக்காக நம்முடைய பாவங்களாம் கழுவப்பட
பரிசுத்தமாக்கப்பட, தெளிவு பெற, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசு நம்மை பாதாளத்துக்கு எடுத்து கொண்டு போகாதபடி நித்திய ராஜ்யத்துக்கு பங்கு பெறுவதற்காக நம் மீது இவ்வளவு அன்பு வைத்து பாசம் வைத்து அறிவுரை சொல்லி பரிசுத்த ஆவினாலே எழுதி நமக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த பொக்கிஷத்தை, வார்த்தையை தயவு செய்து அசட்டை செய்து விட்டு விட்டீர்களானால் நியாய தீர்ப்புக்கு ஒருவரும் தப்பித்து கொள்ள முடியாது. இது கிருபையின் காலம், இது இரட்சிப்பின் காலம், இது விடுவிக்கிற காலம். நம்முடைய இரட்சகர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிற காலம். தயவு செய்து யாருக்கு எதிர்த்து நிற்கணுமோ அவருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். பிசாசு ஒரு நாய் பாருங்க, நாய் 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 என்ன செய்யும்? சில கடி நாய், வெறி நாய் மனுஷனை கண்டா உருமும், கடிக்க வர்ற மாதிரி சீரும். அதை பார்த்து சீ நாய் அப்படி சொல்லி பாருங்க, அது அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆகும். அதை கண்டு கொஞ்சம் ஓடி பாருங்க, கண்டிப்பாக கடிச்சு தான் ஆகும், கடிச்சிடும். அதான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? சத்ருவுக்கு என்னைக்குமே எதிர்த்து நிற்கணும். அவனுக்கு இருதயத்தில் இரக்கமே கிடையாது. இரக்கம் என்கிற அகராதி அவன் வாழ்க்கையிலே கிடையாது. கொடுத்து கெடுக்கிறவன். நம்ம வீட்டில் கோழி ஆடுலாம் வளர்த்து நம்ம கசாப்பு வச்சு நம்ம சாப்பிட்றது போல நமக்கு கொடுத்தே நம்மளை கொலை பண்ணுகிற கொலை பாதகன். பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறான். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, தயவு செய்து அவர் கூவி அழைக்கிறார், என்னுடையவர்களே, என்னுடைய பிள்ளைகளே, கெட்டு போகாதீர்கள், ஜாக்கிரதைப்படுங்கள், எதிர்த்து நிற்கிறவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு அநேக பேருக்கு பலனில்லை. அதை குறித்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதம். சர்வாயுதம்னா என்னங்க? பைபிள் வசனம், பரிசுத்த ஆவி, அவருடைய கிருபையின் வரங்கள், பிரசன்னம், இவைகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சற்று தியானிக்க போகிறோம். பிசாசுக்கு வல்லமை உண்டு. அதை எதிர்த்து மேற்கொள்ளுகிற வல்லமை, பவரை கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்திலும் அவருடைய ஆவிலும் அவர் வைத்திருக்கிறார். இந்த அருமையான வேத வசனம், இந்த எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் ஏன் தெரியுமா அப்படி சொல்லுகிறார்? பிசாசு தந்திரங்களோடு, பிசாசின் தந்திரங்களோடு, பிசாசு நேரடியாக வரமாட்டான். பிசாசு என்ன, 2 பல்லு முளைச்சி, நாக்க தள்ளி, முடியெல்லாம் விரிச்சு போட்டு கருத்து அப்படி பேனிட்ட வரும், அப்படி வரமாட்டான். பிசாசு தந்திரசாலி. மனுஷரை போல வருவான், உங்களை நேசிக்கிறவனை போல வருவான். ஆணா வருவான், பெண்ணா வருவான், குழந்தையா வருவான், பணமா வருவான், ஆசையா வருவான், இச்சையா வருவான். தந்திரமாக செயல்படுகிற அந்த தந்திரசாலியை எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற சர்வ ஆயுத வர்க்கத்தையும் நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அதை எப்படி என்று நம்ம பார்ப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம், ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அன்பானவர்களே, மாமிசத்தோடு இரத்தத்தோடு உலக சரீர பிரகாரமான போராட்டம் அல்ல, வானமண்டல அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கண்ணுக்கு தெரியாத வல்லமை, மனுஷனுடைய கண்ணுக்கு புலப்படாத வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். கண்ணுக்கு தெரியாத வல்லமையோடு எப்படி போராட முடியும்? அதான் பரிசுத்த ஆவியானவர்.
அந்த ஆவியானவருடைய பரிபூரண துணை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அன்பு, அந்த ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்து அந்த அதிகார பலத்தை கொடுத்தால்தான் கண்ணுக்கு தெரியாத வானமண்டல பொல்லாத அந்தகார வல்லமைகளோடு எதிர்த்து நிற்கிற திராணியை நம்ம பெற முடியும். பிசாசுக்கு அப்படித்தான் எதிர்த்து நிற்க முடியும். மாமிசத்தில் போய் பிசாசை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேக மாமிச கிறிஸ்தவர்கள், பேரளவு கிறிஸ்தவர்கள், ஆவியை குறித்து அதை பற்றி கரிசனை இல்லாதவர்கள் பிசாசு விட்டுருவான். அழகா ஒன்றும் நோண்ட மாட்டான், தொந்தரவு பண்ண மாட்டான். ஏன்னா கொழுக்க வச்சு சாகடிக்கிறவங்க நல்லா கொழுக்க வைப்பான். அவங்களுக்கு நம்ம நல்லா தானே இருக்கும். ஆமாம், பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு சொல்லுவானுவன். இப்போ நம்ம மாமிசத்தில் நல்லா தானே இருக்கும், நல்லா தான் போகும். ஆனால் வரக்கூடிய ஆபத்துலேருந்து அவன் தப்பவே முடியாது. கடைசி கருத்தில் சுருக்கப்படுது அவன் தான். நல்லா ஆடை கொழுக்க வச்சு வெட்டி கசாப்பு போட்டு திங்குறோம் இல்லையா, அப்படி தான் முடிவு, அப்படி தான் வரும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுதமாகிய பொக்கிஷமாகிய அபிஷேகம், பிரசன்னம், வேத புஸ்தகம், துதி, பாடல், ஆராதனை, தெய்வ சிந்தனை, வேதம் வாசிப்பு, இவைகள் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்கள். அதை அப்படியே வேற சிந்தனைக்கு இடம் கொடாதபடி நான் 3 நேரம் ஜெபம் பண்ணுவேன், 3 மணிக்கூர் ஜெபம் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் 1 மணிக்கூர் நீ உலக பிரகாரமான காரியத்தை பார்த்தா எல்லாம் போயிடும். நீ 4 மணிக்கூர் 3 மணிக்கூர் ஜெபித்த ஜெபம் 1/2 மணிக்கூர் இச்சையில் போயிடும். அந்த இழுக்கப்பட்டுரும். ஜாக்கிரதை. அந்த தேவனுடைய சர்வ ஆயுதம் தான் நம்ம கையில் எப்போதும் அந்த பட்டயம் தான் இருக்கணும். அந்நிய பட்டயம் நம்மை மேற்கொள்ள ஒருபோதும் நம்ம அனுமதிக்க கூடாது. கடைசி காலம். ஏன்னா பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று இருக்கிறதுனால அவன் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறான். தயவு செய்து அல்லேலூயா. இன்னும் பாருங்க, எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்திய வசனம், சத்திய வார்த்தை. நம்ம அதை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை, அந்த சத்திய வார்த்தை, அந்த சத்திய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே பூரணமாக இருக்கணும். ஆமாம், சத்தியம் என்னும் கச்சை தான் நமக்கு ஆதாரம். அந்த சத்தியம்தான் நமக்கு ஆதாரம். சத்தியத்தை பிடிச்சி ஆண்டவர் சொன்னார், பிசாசு 40 நாட்கள் கர்த்தர் தேவன் இயேசு உபவாசித்துட்டு வரும்போது இந்த கல்லையும் அப்பமாக மாற்ற முடியும்னு சொல்லி சோதித்தது போல அப்படி சோதிக்க வருவான். அந்த ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையிலும் பிழைப்பான். அதனால பிரியமானவர்களே, சத்தியம் என்னும் கச்சையை, வார்த்தையை நம்ம அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசம், நீதி, மனித நீதி, உண்மை, நியாயம், ஒழுங்கு, பரிசுத்தம், நீதி தவறாம, பொய் சொல்லாம, சமயத்துக்கு தகுந்தவாறு வேஷம் போடாம, நடிக்காம, பின்னிட்டு பார்க்காம நீதிமானாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை பிசாசு நெருங்கவே முடியாதுங்க. இன்னும் அதில் நிறைய இருக்கிறது. எபேசியர் 6:15, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நம்ம காலில் செருப்பு மாட்டி தூரத்துக்கு போகணும்னா என்ன ஆயத்தமாக போகிறோமா இல்லையா? செருப்பு இல்லாமல் போக முடியாது இல்லையா? அதான் ஆயத்தம். ஆயத்தம் கர்த்தருடைய வழி. அதை அப்படியே ஆயத்தப்படுத்தி வேதத்தை வாசித்து துதித்து பாடி இருதயத்திலே தெய்வ சிந்தனை முழுவதையும் ஸ்டோர் பண்ணி வச்சு, இருதயத்தில் இருந்து நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அடிக்கடி சோத்திரம்,
உண்மையிலே நம்ம உடம்புல ஒரு ஊசி வச்சு குத்துனா இயேசுன்னு கேட்கணும், காத்து வரக்கூடாது, இயேசுங்கிற சத்தம் வரணும். அந்த அளவுக்கு ஆமா, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை எப்போதும் கால்களிலே தொடுத்தவர்களாய் 16வது வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய். பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. விசுவாசம் என்கிற கேடகம். அல்லேலூயா. விசுவாசிக்கணுங்க எல்லாத்திலும். இவையெல்லாம் இருந்து விசுவாசம் இல்லைன்னா எல்லாம் கிரியெல்லாம் செத்ததாயிரும். விசுவாசிக்கணும். நான் படிக்கிறேன், பிரயோஜனம் உண்டு, நான் வேதம் வாசிக்கிறேன், அதுக்கு அர்த்தம் உண்டு, பரிசுத்த ஆவியை நான் கேட்குறேன், அதனால எனக்கு பலன் உண்டு, அவர் எனக்கு துணை செய்வார், சேனைகளின் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், பாவ சிந்தனையிலிருந்து பாவ எண்ணத்திலிருந்து பாவ வழிகளில் தடுமாறும் போது இதில் போகாத, அதை செய்யாத, இதை நீ தொடாத, ஏன் அப்படி பாவம் செய்கிறாய் என்று கண்டித்து உணர்த்துவார். என் வாழ்க்கை அவர் பொறுப்பெடுப்பார், சகலமும் செய்து முடிப்பார், இன்மையிலும் மறுமையிலும் நான் அவருடைய பிள்ளையா இருப்பேன், நித்தியத்தில் எனக்கு ஒரு பங்கு தருவார், இன்மையிலும் என்னை சாட்சியாக நிறுத்துவார் என்கிற விசுவாசம் என்னும் கேடகத்தை உறுதியாய் பிடித்து கொண்டவர்களாய் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேத வசனம் ஏதாவது எதிர்மறையாக இருந்தால் வசனம் என்ன சொல்லுது? வசனம் அதுதான் நமக்கு. சங்கீதக்காரனை பார்த்தா அந்த சங்கீத புஸ்தகம் 150 அதிகாரங்கள் அடங்கிய அந்த சங்கீதக்காரனுடைய அந்த சங்கீதக்காரன் வசனம் நம்ம உட்கொண்டு வச்சிருந்துன்னு சொன்னால் அதை வச்சே நம்ம எதிராளியை மேற்கொள்ள முடியும். அதுதான் ஆவியின் கடைசி பட்டயம். நமக்கு பட்டயமாக எதிராளியை தோற்கடிக்கிற பட்டயம்னா நம்ம கத்தி எடுத்துட்டா சண்டை போடும், அது இல்லைங்க. வசனம் தான் நமக்கு பட்டயம். ஆவியின் பட்டயம் வேத வசனம். அல்லேலூயா. தயவு செய்து மேற்சொன்ன எல்லாவற்றையும் வேதத்தை படித்து அப்படி நிற்க நாம் சர்வ ஆயுதம் ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம், சமாதானங்கிற பாதரட்சை, இவையெல்லாம் தொடுத்தவர்களாய். அல்லேலூயா. 18வது வசனம், எந்த சமயத்திலும், எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் விளக்கி சொல்லியிருக்கிறார். எவ்வளவோ வார்த்தைகளை அள்ளி கொடுத்து தாராளமாய் கொடுத்திருக்கிறார். கையிலே இருக்கிற 35,66,480 எழுத்துக்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷம். வார்த்தையை வச்சே பிசாச தலையை நசுக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை தான் ஆவியாகி நம்மை உட்கொண்டு நம்மளை ஆளுகை செய்யும். ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, லேவியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம், அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போகிற எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறாரோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை என் ஜனத்தின் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். இன்னைக்கு மனுஷர்கள் குறி பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, நாள் பார்க்குறாங்க, சாஸ்திரம் பார்க்குறாங்க. அப்படியாய் பார்க்குற ஆட்களை ஆண்டவர் அறவே வெறுக்கிறார், சுத்தமாக வெறுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், மனுஷர்கள் புறப்பட்டு போவார்கள், பூனை குறுக்க போனால் நின்றுட்டு அது போய் கொஞ்சம் கழிச்சு. அல்லேலூயா. எதிர ஒரு வயசான தாயார், ஒரு விதவை தாயார் வந்தால் போதும் போட்டுன்னு காத்திருக்கிற கூட்டம். இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறது. நாள் பார்க்கறது, சனிக்கிழமை ஒரு விசேஷம் செய்யாமல் இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை இப்படியெல்லாம் நாள் பார்த்து ஒதுங்க. எல்லா நாளும் கர்த்தருடையது. வீட்டு சாஸ்திரம் பார்க்கறது, மூல சாஸ்திரம். அல்லேலூயா. கக்கூஸ் எந்த பக்கம் வைக்கணும், அது எந்த பக்கம் இது வைக்கணும், இதெல்லாம் பார்க்குறதே ஆண்டவர் அருவருக்கிறார். கர்த்தர் உன்னை பார்த்து அப்படி உன்னை ஜீவனை கொடுக்கவில்லை.
அவர் எல்லாமே அவருடையது. உலகம், காலம், நேரம், சமயம், வாஸ்து எல்லாம் கர்த்தருடையது. எல்லாமே அவருக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும்போது நீ பார்க்கிற வாஸ்து சாத்திரம் உன்னை மேன்மை கொண்டு வந்துருமா? எவ்வளோ அபத்தமான ஒரு காரியம்! குறி பார்க்கறது, நாள் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது. பிரியமானவர்களே, தயவு செய்து இவைகளில் ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை தூக்கி போடுங்கள். கர்த்தர் நம்மை பாதுகாக்கட்டும். அல்லேலூயா. சோதரம் சோதரம். பிரியமானவர்களை, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போன்னு சொன்னால் லேவியாகமம் 26வது அதிகாரம் 21வது வசனம், நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 தனை வாதையை உங்கள் மேல் வர பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகள், வசனங்கள் அவர் நமக்கு பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக சொல்லியும், வேதம் சொல்லுகிறது லேவியாகமம் 26:21, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல், வேதத்தை வாசிக்காமல், அந்த வாசனத்தை அசட்டை பண்ணி அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய கண்டிதல், கண்டிப்புதல், அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் செவி கொடுக்காமல் இருந்தார். அவர் 7 தனை வாதையை நமக்கு அனுப்புவார். கர்த்தரையே நமக்கு எதிரியாக மாறிவிடுவார். பிரியமானவர்களே, 23வது வசனம் சொல்லுகிறது, நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால். நிறைய பேர் வீட்டில் ஒரு ஆசீர்வாதமே இருக்காது பாருங்க. எதை எடுத்தாலும் தடையா இருக்கும், ஒரு மன ஒரியா இருக்கும், மன உளைச்சலா இருக்கும், வீண் செலவு வந்துட்டே இருக்கும். அங்கே தவறு நடக்கும், அதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதான் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியை நீ ஆராய்ந்து பார், உய்ந்து பார். ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய கிரிகைகள் ஏன் எங்கே பொத்தலான பையில எங்கே போடுறோம், ஏன் ஒழுகுது, நிறைய பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது. புது ஆலயத்துக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்கும். எனக்கு ஒரே தலைவலி, எனக்கு ஒரே காய்ச்சல், பீச்சல், அந்த செலவு, இந்த செலவு. அது கர்த்தர் இருக்கிற உனக்கிட்ட இருக்கிற ஆகாத சம்பாஷணை ஒருபோதும் மனுஷன் வெட்டி போட்டாலும் குற்றத்தை ஏற்க மாட்டான் பாருங்க. அதான் பெரிய பிசாசனுடைய பெரிய ஆதிக்கம். நீ நல்லவன், அவன் உசுப்புவான், நீ நல்லவன், நீ நல்லவா, அங்க பொழுத பாவம் இருக்கும். அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், அந்த 26, 23, நான் 26, 24, நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்கள் நிமித்தம் 7 தனியாக வாதிப்பார். தயவு செய்து பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை படகுல எங்கேயோ ஓட்டை விழுந்து நம்முடைய படகு தள்ளாடுது. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு பாருங்க, எல்லாம் தெரியும், நான் தான் உண்மை உள்ளவன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி வஞ்சித்து விடாதீர்கள். இன்னும் அந்த வசனத்தை கவனிங்க. லேவியாகமம் 26, 27, இன்னும் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், அந்த 26, 28 லேவியாகமும், நான் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏளத்தனையாய் தண்டிப்பேன். அல்லேலூயா. சோதரம். பிரியமானவர்களே, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, இது சின்ன பாவம், இதுக்கெல்லாம் அப்படியா அப்படியான்னு சொல்லிடாமல், அந்த பாவம் முளையிலே முளையிலே முளையிலே, ஆமா, என் செல்லு பார்க்காதண்ணா, அதைத்தான் இதைத்தானே பார்க்குறேன், அதுதானே அது வேறு போடும், அந்த வேற பிறகு பிடுங்க முடியாது, அது ஒரு மனநோய் ஆயிரும். அது பார்க்கலன்னா ஒன்றும் செயல்பட முடியாது. பாவம் அங்கதான் கற்பம் தரிக்கும். அல்லேலூயா. ஒத்துக்கிடவே மாட்டாங்க. நான் எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட தான் பேசுகிறேன், நான் ஆண்டவருக்கு நானும் ஒன்று, ஒரே இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். இது விடுனா அது முடியாது, அது இல்லைன்னா அதான் டிப்ரெஷன், அங்கே குழப்பம், அது மனநோயில் கொண்டு வந்துடும். தயவு செய்து பிரியமானவர்களை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லி நீ திரும்ப திரும்ப மறைமுகமான பாவம் செய்து உன்னுடைய ஆக்கினையை பெருக்கினா அவர் வாதையை கூட்டிட்டு தான் இருப்பார், ஒரு நாள் நிம்மதி இருக்காது. தயவு செய்து விட வேண்டியதை விட்டுறணும்.
யார் சொன்னாலும் கேட்கணும். நல்ல உபதேசத்தை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிட்டேன்னா நீனே உன் தலையில மண்ணவாரி போடுறான்னு அர்த்தம். தயவு செய்து பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தையிலே எச்சரிக்கிறார். தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் சொன்னார். விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். நல்ல உபதேசத்தை அசட்ட பண்ணாதீங்க. ஒரு குடும்பத்தில் யாரும் சொல்லுவாங்க, யாரையும் சொல்லுவாங்க. கணவனுக்கு மனைவி சொல்லுவா, மனைவிக்கு கணவன் சொல்லுவா, பிள்ளைக்கு தாய் சொல்லுவா, தகப்பன் சொல்லுவா. சில நேரம் அந்த தாய் தகப்பனுக்கே பிள்ளைகள் சொல்லும். யார் சொன்னாலும் உபதேசம் எப்படி இருக்கிறது யோசிங்க. சாக்கு போக்கு சொன்னேன்னா யாரும் தப்ப முடியாது. பிசாசு என்ன, கடைசி காலம் அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டுன்னு சொல்லி அது பிறகு அந்த சிந்தனையிலேருந்து நம்ம வரவே முடியாது. ஆண்டவரை விட்டு தூரமா 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 ஈஸியா போயிரும் பிசாசு நம்முடைய பலகீனம். அதுதான் திரும்ப திரும்ப கர்த்தர் என் இருதயத்திலே சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரை எதிர்க்க சொல்லுகிறாரோ அவர்களை எதிர்த்து தான் ஆகணும். வீணாக ஆண்டவர் எல்லா மனுஷத்தையும், இன்னொரு வசனம் என் கூட ஞாபகம் வருது, மத்தேயு 5:39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு தீமையோடு, ரோட்டில் குடிகாரம் போவான், அவனெல்லாம் வம்பு சண்டைக்கு அப்படியெல்லாம் எதிர்த்து நிற்க செய்யல. யாருக்கிட்ட பிசாசு எதிராளி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்படுகிறவனை தான் எதிர்த்து நிற்க சொன்னார். ரோட்டில் போகிற குடிகாரையும் சண்டை பிடிக்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரி ஒன்று பேசிட்டா அதெல்லாம் அதுக்கெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு போய் நிற்க சொல்லலை கர்த்தர். அவர் எதை எதிர்த்து நிற்க சொல்றாரு? உன் லைஃப்பை, உன் மனசை, உன் ஆவிக்குரிய ஜீவிதத்தை அழிக்க துடிக்கிறான் பிசாசு. நீ அந்நிய பாச பேசி தீர்க்க தரிசனம் புறச்சா உன்னை விட்டுருவானா? வச்சு பார்ப்பானா? ஊழியம் செய்தா விட்டுருவானா? அவன் உன்னை எங்க மட்டம் தட்டலான்னு பார்ப்பான், இடம் கண்டு அடிப்பான். தயவு செய்து பிரியமானவர்களே யோசிங்க. அது ஆபத்து. ஆண்டவருக்கு அதான் சொல்லுகிறாரு, அது ஆபத்தான காரியம். தேவையில்லாத உன்னை விட்டு விலக்க ஆண்டவர் சொல்லதை விலக்கிரு. அது வேண்டான்னு அதை ஓச்சி தள்ளிரு. வேண்டாம், அது நமக்கு அப்படிதான் இருக்கும். இது தானே கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு பிறகு அதில் நீ சிக்கி உண்டாச்சுன்னா அப்புறம் உன்னை படைச்ச ஆண்டவர் வந்தாலும் நீ அதிலிருந்து வந்துட முடியாது. தயவு செய்து நிறைய பேர் பின்மாறி ஆண்டவரை விட்டு நிலை தடுமாறி அதுக்கு பிறகு அப்படியே பாவத்தில் ஊறி அந்த சிந்தனை ஆகி இனி வந்தாலும் இப்படி மறந்தாச்சு, இனி எப்படி ஆண்டவர்கிட்ட போக முடியும்னு சொல்லி வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் பைத்தியம் பிடிச்சி டிப்ரெஷன் ஆகி சுயநலவற்று அல்லேலூயா பரலோகத்தையும் இழந்து நித்தியத்தை இழந்து சமாதானத்தை இழந்து, தயவு செய்து பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம். சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது லேசான சொல்லி நாம தீர்மானம் எடுக்கக்கூடாது. நம்ம சுயத்திலே நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்ச போல நம்ம பேசக்கூடாது. சொல்லுகிற உபதேசத்தை கேட்கிறவர்களாயும் யாராவது நன்மைக்கு எதுவா சொன்னா அதை அப்படியே அப்பிரவேசப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் பேசுகிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிராளிக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்ன அருமையான நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஆண்டவரே, இதை நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம், பேசினோம். விட்டுவிடாதபடி சுவாமி, விட்டுவிடாதபடி. இதில் எவ்வளவு சத்தியம் இருக்கிறது. பிசாசு கடைசி நாட்களிலே யாரை விழுங்கலாம், எப்படி எல்லாரையும் பாதாளத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லி அவன் தீவிரமாய் செயல்படுகிற காலத்திலே விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், தேவனுக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா. எத்தனையோ பொன்மொழி வார்த்தைகளாக எங்களோடு பேசின அன்புக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே அப்பா, நாங்கள் இதை சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் இருந்து எங்கள் சுயப்பத்திலே சாய்ந்து சின்ன விஷயம் தானே, சின்ன டிவி தானே, சின்ன நிகழ்ச்சி தானே, சின்ன பார்வை தானே அப்படின்னு சொல்லி மோசம் போகாதபடி ஆரம்பத்திலே அந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய சூழ்ச்சிக்கு வேரோட பிடுங்கி கர்த்தருடைய சத்தத்துக்கு சர்வாயுதத்தையும் தரித்து கொண்டவர்களாய், ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொண்டவர்களாய், பரிசுத்த ஆவியானவரை பூரணப்படுத்தி கொண்டு எப்போதும் வேதத்திலே தியானமாயிருந்து விழித்திருந்து ஜெபித்து ஜெயம் எடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாய் இன்மையிலும் மறுமையிலும் ஆண்டவருக்கு சொந்த சனமாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் குடும்பமாகவும் ஆண்டவரே அநேகவருக்கு நற்கிரியை செய்கிறவர்களாயும் எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டார்கள் என்று காண்கிறோம் என்று சொல்லத்தக்கதான கிரியைகள் எங்களுக்குள்ள எங்கள் தம்பதிக்குள்ளும் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த வார்த்தை அநேகவருக்கு பிரயோஜனமாயிருக்க, இதை விசுவாசிக்கிற, இதை தியானித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க மனதாயிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நல்ல நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.